Hi friends, welcome to ராசாத்தி சமையல் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான 4 டிஃப்ரெண்ட் சைட் டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பொரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயை ரொம்ப சூப்பராக சிம்பிளாக நம்ம இப்போ செய்ய போகிறோம். கத்திரிக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா கத்திரிக்காவே நார்மலாக ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கலர் பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா எண்ணெயிலே இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் சேர்த்துட்டு செஞ்சிங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மெத்தடில் நம்ம செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கொஞ்சமாக மூடி போட்டு வச்சுட்டு கத்திரிக்காயை நம்ம இப்போ வேக விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்காக நான் வேர்க்கடலையே வறுத்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு நம்ம வேர்க்கடலை வறுத்து பொடி செஞ்சு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட இந்த கத்திரிக்காய் பொரியலை சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. கத்திரிக்காயும் அழகாக வெந்திருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் அடுத்து அது கூட ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் இந்த கத்திரிக்காய் பொரியல் செய்யும்போது பார்த்திங்கன்னா வாசனை அப்படி இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா அது கூடயே நீங்கள் 2 காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எல்லா பவுடருமே அதில் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் பொரியல் நல்லா கெட்டியாக உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட்லேயும் நீங்கள் கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். இனிமேல் அடிக்கடி கண்டிப்பாக செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் பொரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகீரையில் எப்படி ரொம்ப ஈஸியாக இவ்வளோ டேஸ்டியாக நம்ம சிறுகீரை பொரியல் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நான் கடுகுக்கு பதிலாக இன்றைக்கி வடகம் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வடகம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே வாசனையாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். வடகம் பொரியட்டும். வடகம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கீரை பொரியலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வெங்காயம் சேர்த்தாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரை பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் எடுத்து சேர்த்துருக்கேன். அது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கீரை பொரியலுக்கு சிம்பிளாக நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய தக்காளி 1 மட்டும் நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். இது நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சட்டுன்னு வதங்கி வந்துடும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இது சிம்மிலேயே வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூடயே 4 பல் பூண்டை நசுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது கீரை நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற சிறுகீரையும் இது கூடயே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே கீரை கூட நல்லா ஒன்று சேரணும். அந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நான் கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததும் பார்த்திங்கன்னா இதை நல்லா சிம்மிலேயே வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதை நீங்கள் மூடி போட்டு சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கீரையோட கலரே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மூடி போடாமல் சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீரையோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நாம் சேர்க்குற மிளகாத்தூளோட ஸ்மெல் போயிடுச்சுனாலே போதும். அதுக்கடுத்து நம்ம கீரையை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக ஈஸியாக பிசுப்பே இல்லாமல் எப்படி வெண்டைக்காய் பொரியல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வெண்டைக்காயை வெறும் கடாயில் சேர்த்து நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பிசுப்பு தன்மைலாம் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். அந்த மாதிரி குறைஞ்சதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளோ இல்லை நீங்கள் எந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பொடியை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம சிம்மிலேயே வச்சு மூடி போட்டு வதக்கணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த பிசுப்பு தன்மை போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கனாலும் தெரியும் முக்கால்வாசி இதில் வந்து பிசுப்பே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும், அதுக்காக நான் கொஞ்சமாக ரெட் சில்லி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு நம்ம வெண்டைக்காயை வதக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வெண்டைக்காய் உதிரியாக வந்துடும். வெண்டைக்காயை தாளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த ஓட்டை இருக்கிற மாதிரி தட்டை போட்டு மூடணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆவிரி வெளியும் போகும், உள்ளேயும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சூப்பராக ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். இப்போ பார்க்கும்போதே தெரியுதுங்களா, வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் கூட லைட்டாக வெளியே வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வெண்டைக்காய் பொரியல் உதிரியாக நம்ம செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் பொரியலில் நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கரெக்டாக நம்ம வந்து இறக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக வந்து பொரியல் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அவரைக்காய் பொரியலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இப்போ செஞ்சுருக்கிற எல்லா பொரியலுமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே சட்டுன்னு செய்கிற மாதிரி பொரியல் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடாய் வச்சுருக்கோம். கடாய் வந்து ஹீட் ஆனதுமே அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம வந்து கடுகு சேர்த்துருக்கோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா மொறுன்னு பொரிஞ்சதுக்கு அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த அவரைக்காயை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த அவரைக்காயை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுறலாம். அவரைக்காயை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாயை கீரி இது கூடயே சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெயில் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் மேலேயே சேர்த்தா போதும். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சுண்டி இந்த மாதிரி வந்ததுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்த 4 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.